இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோல்டு இடிஎஃப்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ப்ரோக்கரேஜ் ஆப்பில் போய் வாங்கலாம். அது எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். அதாவது டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டை வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ரோ, ஜெரோதா இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, ப்ரோக்கரேஜ் ஆப்ஸு. இதில் போய் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடிஎஃப்ஸு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எது வேணாலும் வாங்கலாம். ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஷேர்ஸ்லாம் வாங்கலாம். உங்கள்கிட்ட 60 ரூபா இருந்தாலே நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ்ன்னு இருக்கும், நிப்பான் இந்தியா இடிஎஃப்ஸ் கோல்டு பீஸ்னு. அதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 60 ரூபா இருந்தாலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 1 கிராம் அளவுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டிக்கு வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா 6170 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கிராமுக்கு நிகரான கோல்டு வாங்கலாம். அதுவும் டிஜிட்டலாக வாங்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ட்ராக் பண்ணலாம். உடனே ஷேர்ஸை விற்று வாங்கலாம், ட்ரேட் பண்ணலாம் இதில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிப்பான் இந்தியாவில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எதுலனா நீங்கள் போனீங்கன்னா நிறையா இருக்குது. டாப் 5 இந்தியன் அதாவது இடிஎஃப்ஸ் கோல்டு இடிஎஃப்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இதில் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுல எதில் கம்மின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ ப்ரெடென்ஷியல் கோல்டு இடிஎஃப் 50 தான் இருக்குது, 0.50. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலாம் 65, 59, 79ன்னு இருக்குது. இதை மட்டும் ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 100 ஸ்டாக்கு ஷேர் கிட்ட விற்கிறீங்கன்னா அதை வாங்குறதுக்கு யாராவது இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் வாங்கி விற்க முடியும். இப்போ நிப்பான் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 61 லட்சம்னு காட்டுது. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்கோ இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 5 லட்சம் தான் இருக்குது. இதேமாதிரியே பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது கோல்டு இடிஎஃப்னு. சும்மா கோல்டு இடிஎஃப்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். இதில் போய் பார்க்கலாம் எத்தனை இருக்குன்னு, 35 தான் காட்டுது பிரில்லால். அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா ஜெரோதா கோல்டு இடிஎஃப்னு இருக்குது, அதில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் கூட 2 லட்சம் காட்டுது. அப்புறம் டிஎஸ்பியில் போய் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் இருக்குது. இருக்கிறதுலே நான் ஐசிஐசிஐ அதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 16ன்னு காட்டுதான். அதேமாதிரி நிப்பானில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 61ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடு நடந்துக்கிட்டே இருக்கும். அசிஸ்ட் கோல்டு இடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா 86 தான் இருக்குது வால்யூமு. இந்த மாதிரி கம்மியாக வால்யூம் ட்ரேட் ஆகுறதுலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிறோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டான விலையில் விற்க மாட்டோம். இதே அதிக லிக்விடிட்டி இருக்கிறதுல நம்ம விற்றோம்னா இப்போ கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸில் விற்கலாம். அதே மாதிரி வாங்குறதும் கரெக்டான ப்ரைஸில் வாங்கலாம். அதனால தான் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வந்துட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐன்னு இருக்கும்ல அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியும் கம்மி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் வால்யூமும் நிறையா இருக்குது. அதனால தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நான்.